Hi guys, I'm Danny and you're watching Danny WFM. இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா கன்னியாகுமரியில் இருக்க ஒரு 3 ஸ்பெஷலான பீச்சை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டைம் ஆகிடுச்சு இன்றைக்கி. ஸோ நம்ம லேட்டாக தான் ரைட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபாஸ்ட்டாக நம்ம போனால் தான் நம்ம சன்செட் வியூஸ் பார்க்க முடியும். ஸோ வாங்க போகலாம். இன்றைக்கி நம்ம போகிற சைக்கிள் வந்து எம்டிவி. பிகாஸ் நம்ம அந்த ரூட்லலாம் ரோட் பைக் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிற எம்டிவி வந்து இங்கே நிற்கிறாப்புல ஜெயிண்ட். இந்த வியூ பாருங்கள், சும்மா ஜம்முன்னு இருக்கா. இதுதான் எங்கள் ஊர் ரிவர். ஸோ வாங்க நம்ம சைக்கிளிங் வியூவில் பார்க்கலாம். கைஸ், இப்போ நம்ம வந்து அனந்தம்பாலம் டு கோணம் போகிற ரூட்டில் இருக்கோம். ஸோ திஸ் இஸ் த வியூ. இந்த ரூட்டில் தான் வந்து நிறைய ரன்னர்ஸ் ரன்னிங் வருவாங்க. இப்போ கிடையாது, இயர்லி மார்னிங் வருவாங்க. இப்போ வந்து லைட்டாக பிஸியாக இருக்கும் ரூட். ஸோ மக்களே, நாம் இப்போ வந்து கோணம் ரூட்லேருந்து ரைட் கட் பண்ணி பீச் ரோடு எடுத்துட்டோம். இது டைரெக்டாக ராஜாக்கமங்கலம் ஜங்ஷன் தான். ஸோ அதை தாண்டி லிமோர் பீச்சுக்கு ஃபஸ்ட்டு போவோம். என்னால் இந்த ரூட்டில் வீடியோ ஷூட் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2-வே ரூட்னால வண்டி வந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து. கஷ்டம் தான் கைஸ், பழகணும் எல்லாத்துக்கும். ஃபைனலாக லிமோர் பீச்சுக்கு போகிற வழியில் கட் ஆகிட்டோம் கைஸ். ஸோ இங்கே போர்டில் போட்டிருப்பாங்க லிமோர் பீச் லெஃப்ட்டுன்ட்டு. அவ்வளோதான், லெஃப்ட் எடுத்தாச்சு கைஸ். கொஞ்சம் பம்பியான ரூட்டு. இங்கேயும் வழி போட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து ரைட் எடுக்கணும் நம்ம. பாருங்க கன்னியாகுமரியோட இயற்கை. ரெண்டு சைடும் தென்னந்தோப்பு. மக்களே, லிமோர் பீச் போகிற வழிக்குள்ளே வந்தாச்சு. ஸோ நம்ம சைக்கிளை இங்கே பார்க் பண்ணியாச்சு. வாங்க லிமோர் பீச்சை பார்க்கலாம். ஆக்சுவலாக என்ன சைக்கிளிங் காஸ்டியூமில் இங்கே வர்றதுக்கே சரியாக இருக்குது. எல்லோரும் என்னை ஏலியன் மாதிரி பார்க்குறாங்க. கைஸ், ஃபைனலாக நம்ம வந்து ஃபஸ்ட் பீச்சான லிமோர் பீச்சுக்கு வந்துட்டோம்.
ஏன் சவுண்டு கம்மியாக பேசுகிறேன்னா, என்னை சுற்றி முற்றி எல்லோரும் ஏலியன் மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா சைக்கிளிங் ட்ரெஸ்ஸில் வேறு வந்திருக்கேன்னா, அதுவும் நம்மளுக்கு வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை வ்ளாக் எடுத்து. அதனால தான் சவுண்டு கம்மியாக பேசுகிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் பீச்சை ரீச் ஆகிட்டோம். இங்கே பாருங்கள், சூரியன் ஆல்ரெடி அங்கே மறையிறதுக்கு ரெடியாக இருக்கார். இந்த இடத்துலையே நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஆல்ரெடி சூரியனை பார்த்துருப்பீங்க, மறையிறதுக்கு ரெடி ஆகிட்டார். ஸோ நம்மளும் நெக்ஸ்ட் பீச் பக்கம் ரெடி ஆகிடலாம். லிமோர் பீச் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப அழகான பீச். அதுவும் இல்லாமல் தண்ணியும் சூப்பராகும், அழகு கூட சேர்ந்து ரொம்ப டேஞ்சரான பீச்சும். இதோட வேவ்ஸ்லாம் வந்து ரொம்ப பெருசாக வரும் அண்ட் ரொம்ப டீப்பான பீச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் லிமோர் பீச்சில் யாரையுமே வந்து குளிக்க விட மாட்டாங்க, தண்ணியில் இறங்க விட மாட்டாங்க. மற்றபடி நீங்கள் வந்து பீச்சை பார்த்துட்டு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அங்கே கடை எல்லாமே இருக்குது. ஸோ வைப் பண்ணுறதுக்கு நல்ல இடம். நீங்கள் குளிக்கணும் அப்படின்னா வேறு பீச்சுக்கு தான் போகணும். மக்களே, அடுத்து நம்ம போகிற பீச்சோட பேர் வந்து தெக்குறிச்சி பீச்சுன்னு சொல்லுவாங்க. ஐம் நாட் ஷுவர், ஏன்னா எனக்கு நேம் கரெக்டாக தெரியலை, ஒழுங்காக படிக்கலை. ப்ளூ பீச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ கைஸ், ஃபைனலி வி ரீச் தெக்குறிச்சி பீச். லைக் இதை வந்து ப்ளூ பீச்சுன்னு சொல்லுவாங்க. ரீச் ஆகிட்டோம் நம்ம. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே கேஷ்யூரினா ட்ரீஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வாவ், இங்கே வந்து ஒரு மரக்குத்தி இருந்துச்சு, கிளம்பிடுச்சு. பாருங்கள், இதான் இந்த கடலோட அழகு. பாருங்கள், சொன்ன மாதிரி ப்ளூ பீச்சுன்னு சொன்ன மாதிரி பீச் நல்லாவே ப்ளூ கலரில் இருக்குது பார்க்க. அண்ட் கடல் கரையும் வந்து உங்களுக்கு நீளமாக இருக்குது. அங்கேருந்து அப்படியே பார்த்தோன்னா அங்கே வரையும் இருக்குது. ஈவினிங் வாக் அது மாதிரிலாம் இந்த பீச்சில் ஜம்முன்னு பண்ணலாம். பட் இது ஒரு ஹிடன் பிளேஸ் மக்களே. தெக்குறிச்சி பீச் வந்து மோஸ்ட்டாக யாருமே இந்த பீச் தெரியாது. தெரியாமல் இருக்க வரையும் நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா தெரிஞ்சிடுச்சுன்னா நிறைய குப்பையெல்லாம் போட்டு ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. இது ஒரு ஹிடன் பீச்சாக தான் இருக்குது. பட் இப்போது நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பீச்சை. ஸோ ஒரு அழகான பீச். சொன்ன மாதிரியே ப்ளூ கலர் மாதிரி, ப்ளூ பீச்சுன்னு சொன்ன மாதிரி ப்ளூ கலரில் இருக்குது பீச்சு. ஸோ யாராச்சும் வந்தீங்கன்னா இங்கே வேஸ்ட் எதுவுமே போடாமல் ஜஸ்ட் சிட் அண்ட் ஹேவ் ஃபன் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி. இல்லாட்டி ஒரு வாக், இல்லாட்டி இங்கே கிரவுண்ட் இருக்குது, பாய்ஸ்லாம் விளாண்டுருக்காங்க, ப்ளே பண்ணலாம். அந்த மாதிரி சும்மா சில் பண்ணிட்டு வீக்கெண்டில் போகிறதுக்கு ஒரு நல்ல பீச் சொல்லலாம். ஃபோட்டோ ஷூட்டும் நீங்கள் எடுக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே உங்களுக்கு கேஷ்யூரினா ட்ரீஸ். ஆக்சுவலாக இந்த பீச்லேயே டைம் ஆயிடுச்சு, நம்மளுக்கு நிறைய டைம் ஆயிடுச்சு அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு. ஏன்னா இந்த பீச்சோட ரூட் நம்மளுக்கு தெரியாது. ஸோ கூகுள் மேப்பில் பார்த்துட்டு வழி மாதிரி போனதெல்லாம் உண்டு. நீ தேர்ட் பீச் ராஜகமங்கலம் பீச் நம்ம வந்து அங்கே போக முடியுமான்னு தெரில. ராஜகமங்கலம் பீச் போக முடிஞ்சால் அங்கே போயிட்டு வைண்ட் அப் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா கைஸ், என்னால் அன்றைக்கி ராஜகமங்கலம் பீச் போய் பார்க்க முடியல. ஸோ என்கிட்ட இருக்க கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க தான் ராஜகமங்கலம் பிரிட்ஜ். இது வந்து முக்கியமான இடம், ஒரு ஆறும் கடலும் கலக்கிற இடம். இது வந்து கடற்கரை, ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஃப்யூச்சர் வீடியோ பிளான்லாம் இருக்குது. ஸோ கன்னியாகுமரியில் எங்கெங்கெல்லாம் ஆறும் கடலும் கலக்குதோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு
கண்டிப்பாக இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆலில் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் வரணும், இன்னும் நிறைய பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எந்தெந்த பிளேஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் போடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டேனி WF.